அன்பே சிவம். ஹவ் ஆர் யூ வியூவர்ஸ்? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இப்போது கொஞ்சம் அரட்டை, கொஞ்சம் சமையல். கொஞ்சம் அரட்டையில் என்ன பற்றி பேச போகிறோம் இன்றைக்கின்னா, ஊர் பூரா டாபிக் அது தானே. இப்போ லேட்டஸ்ட்டாக முன்னைய காலத்தில் பெண்களுக்கும் நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போ கொஞ்சம் அவங்களால தங்களோட டேலண்ட்ஸை வீட்டு வாசலில் கோலம் போடுறதோ, இல்லைன்னா இந்த மாதிரி வேறு ஹேண்ட் ஒர்க் பண்ணுறது, ப்ளவுஸ் தைக்கிறது, விதவிதமாக கண்ணாடி வச்சு தைக்கிறது, அப்படி இப்படின்னு தங்களோட டேலண்ட்ஸை வீட்டுக்குள்ளே இருந்தே அவங்க தங்களை பாதுகாத்துண்டு அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஃப்ரீடமெல்லாம் வர வச்சு நிறையா மாறுதல்கள் ஏற்பட்டப்புறம் டான்ஸில் அச்சீவ் பண்ணுறாங்க. பரதநாட்டியம் கற்றுண்டு பாடல் கச்சேரி பண்ணுறாங்க பிரமாதமாக. வேர்ல்டு வைடு போய் அவங்களோட நம்ம இந்தியாவோட பேரும் புகழும் காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ அழகாக நடனத்துலேயும், அப்புறம் பாட்டுலேயும், அப்புறம் இல்லை வாத்தியங்கள் வாசிக்கிறது எல்லாமும் பண்ணுறாங்க இல்லையா, லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே. இப்போ அடுத்தது இயல் இசை நாடகம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இந்த நாடகம் ஒத்து வராமல் இருந்திருந்தால் அதை ஏன் பிரிக்க போகிறாங்க? நம்ம தமிழில் இயல் இசை நாடகம் எல்லாமே இருக்குது. நாடகம்னா நடிப்புத்தன்மை, அதற்கு ஒரு சிறப்பு, அதற்கு ஒரு காலேஜ் எல்லாமே இருக்குது. அந்த நடிப்பு நிறைய பேருக்கு இப்போது அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன தண்ணி குடித்தாங்கங்கிறத பொறுத்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு மாறும். எனக்கு ஒரு நடிப்பில் ஆசை இருக்கலாம் இல்லையா, நான் என்னோடய நடிப்பு திறமையை காமிக்கணும் அப்படின்னு. சில பேரில் பணத்துக்காக மட்டும் வர்றது கிடையாது. இந்த பணம் கிரேஸாக நான் எப்படி வேணால் இருப்பேன், நடிப்பேன் எப்படி வேணால் அப்படின்னு சொல்கிறவங்கள பற்றி நான் பேசவே இல்லை. உண்மையாக நடிப்பு திறமையை வெளிப்படுத்தணும், அதனால் நிறையா விஷயங்கள், நல்ல விஷயங்களை சொல்லணும் மக்களுக்கு. ஏன்னா இது ஒரு நல்ல மீடியா சினிமாங்கிறது அப்படின்னு சொல்ல நிறைய பேர் வராங்க. ஆனால் அதற்கு ஒரு நிம்மதியாக வந்தால் திறமை உள்ளவங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேறு வேலைக்கு போகிறாங்கல்ல, டான்ஸ் ஃபாரின்லாம் போயிட்டு சேஃபாக பத்திரமா ஆடிட்டு வராங்க. அதே மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு வராங்க. எல்லாமும் இப்போ ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் போகிறாங்க, மியூசிக் கற்றுட்டு வராங்க, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி தானே நடிப்பும். அது ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி தானே. போய் நடிச்சுட்டு நீட்டாக ஒரு கம்பெனியில் புக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நடிக்கணும், சரி இந்த நாள் சரி. அவங்க இதற்கும் மேலாக அந்த நடிப்புங்கிறது விளையாட்டு கிடையாது, எல்லோரும் பண்ண முடியாது. இப்போ நான் போய் அந்த 1000 வாட் பல்பில் நின்னேன்னா எனக்கு மண்டை வலி 2 நாளில் சுருண்டு படுத்துருவேன். விளையாட்டு கிடையாது. எல்லா தொழிலையும் காட்டிலையும் இந்த நடிப்புங்கிறது ரொம்ப பயங்கரம். நான் ஸ்பாட்டுக்கு கூட்டின்னு போகிறேன்னுட்டு மலையாக இழுத்து அடிப்பாங்க நடந்து. அந்த வண்டிகளே போக முடியாத இடத்துக்கெலாம் நடக்கணும். எந்த நல்ல சாப்பாடு சில சமயம் கிடைக்காது போகிற இடத்துல. அப்புறம் வசதி குறைச்சலாக பல விஷயங்களில் இருக்கும். அவங்க நடிக்க ஒரே வயிற்று வலியாக இருக்கும். அந்த நாள் யூனிட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால அதை பொருட்படுத்தாமல் நடிப்பாங்க. எவ்வளோ கஷ்டத்தோடு பெண்கள் அங்கே நடிச்சிட்ருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு நிலமையில் இப்போ ஒரு கம்பல் பண்ணுறது ஒருத்தங்களை. இப்போது எந்த பெரிய அழகாக மோஸ்ட்லி அழகான பெண்கள் தான் அதுக்கு வராங்க. நல்ல இளமையும் நல்ல ஒரு ஹெல்த்தியான பெண்கள் வராங்க. அவங்களுக்கு மனசு இருக்கா இல்லையா? அவங்களுக்கும் ஆசாபாசங்கள், தனக்கு பிடித்தமானவர்கள், அவங்களுக்கு நம்ம நியாயப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்களோடு தான் வராங்க. அப்படி இருக்கிறச்ச அந்த பெண்களை சினிமாவுக்கு வந்தாலே தவறாக பயன்படுத்திடலாம் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. ரொம்ப தப்பு. அப்படி கிடையாது. அவங்க ஒரு தன்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஒரு இது நடனம் மாதிரி ஒரு நடிப்பு தொழில், அவ்வளோதான். காலையில் போயிட்டு அந்த ஷூட்டிங் முடிச்சுன்னா நேராக வீட்டுக்கு வரவங்களாம் இருக்காங்க அழகாக. அதனால் அவங்கள கம்பல் பண்ணி இங்கே வா அங்கே வா, கதை சொல்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு ரொம்ப தவறாக பயன்படுத்துகிறாங்க. இதை சமுதாயம் கண்டிக்கணும். இப்போ தான் தைரியமாக பெண்கள் வெளியில் சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க துணிஞ்சு. ஏன்னா நிறைய பேர் ஐயோ நம்ம இந்த மாதிரிலாம் சொல்லிட்டோம்னா அடுத்த பட வாய்ப்பெல்லாம் கிடைக்காம போயிடுமே அப்படின்னெல்லாம் பல பேர் ஓடி இருக்காங்க இண்டஸ்ட்ரியை விட்டு. இந்த கன்றாவே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னுட்டும். நான் ஒரு தடவை சின்ன வயசில் நான் ரொம்ப ஆசை, கொஞ்சம் சும்மா ஒரு சின்ன
சாதாரண வேடங்களாக தான் நடிக்கணும் அப்படிலாம் கூட கற்பனை சின்ன வயசில் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு தடவை மலம்புழா இது போகும்போது ஒரு ஷூட்டிங் நடந்தது. நான் ஓடி போய் ஆர்வமாக பார்த்தேன். அப்போ ஷூட்டிங் இடையில இந்த ஹீரோயின் உட்காந்துருக்காங்க, யங் ஹீரோயின். இந்த ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு பீப்புள், அவங்க வந்து ஏஜ்டு. அவங்க போய் அந்த பொண்ணோட தலைமுடியை தடவி கொடுக்கறது, தலைமுடியை தொடுறது, இப்போ அவங்கள தொட்டு பேசுறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இதாகிடுது. ஐயோ, இப்படியெல்லாம் என்னால் முடியவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை ஆசையவே விட்டுட்டேன். சின்ன வயசில் கொஞ்சம் அதுதான் ஃபூலிஷாக, நம்மளுக்கு அதுக்கு யோகிதை இருக்கான்னு கூட தெரியாது. ஆசைகள் மட்டும் நிறையா இருக்கும் நம்மளுக்கெல்லாம். அதோட பின் விளைவுகள் ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஆசை இருக்கும், நடிக்கணும் அப்படி இப்படி. அதனால் இப்போவாவது இது வந்து பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ங்கிற மாதிரி இப்போவாவது பப்ளிக்கில் இது பேச வந்துடுது. ஆனால் இனிமேல் கொஞ்சம் ஆண் வர்க்கங்கள்லாம் பிரேவ் மென் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் தடுத்து நல்ல ஆக்ட்ரஸஸுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள எந்த தொந்தரவும் கொடுக்காம அவங்கள நல்லபடியாக ஒரு தாய் சிஸ்டர் மாதிரி, அம்மா மாதிரி, சிஸ்டர் மாதிரி, அந்தந்த வயதிற்கு தகுந்த மாதிரி மகள் மாதிரி கூட, வயசானவங்களாம் மகள் மாதிரி குழந்தைகளை பார்த்து நடிக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள சேஃபாக வீட்டுக்கு அனுப்புறத வந்து தயவுசெய்து பாருங்கள். பிரேவ் மென்னுக்கு இதுதான் அடையாளம். புரிஞ்சுதா? மோசமாக நடக்கிறது யார் வேணாலும் நடக்கலாம். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் எவன் முதுகெலும்பு இருக்கிறவன் அப்படின்னா அவன் பெண்களை நல்லபடியாக நடத்துவான் கண்டிப்பாக. அதனால் இப்போ பெண்கள் மேலே அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அதெல்லாம் குத்தம் சொல்ல வேண்டாம். அவங்க மனசுக்குள்ளே வேறு வழி இல்லாமல் வெளியில் அப்படி நடிச்சிட்ருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு அட்ராக்டிவாக ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வராங்கன்னா அவங்க இஷ்டப்பட்டுலாம் வந்துருக்க மாட்டாங்க. அப்போ தான் வந்து இதாக இருக்கும், பப்ளிசிட்டி ஆகும், இதாக அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. அவங்கள கம்பல் பண்ணி தான் அப்படிலாம் வந்துட்டுருப்பாங்க. பாவம், சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஏதோ இண்டஸ்ட்ரிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு கிரேஸ் இல்லாதவங்க, நியாயமாக இருக்கிறவங்கள நிம்மதியாக அவங்க ஆக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அலோவ் பண்ணணும். அது பப்ளிக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கணும். யார் மேலே எந்த கம்ப்ளைண்ட்னா டக்குன்னு ஒரு வெல்விஷர்கிட்ட சொல்லணும். வெளியில் தைரியமாக சொல்லுங்கள், ஒரு கெடுதலும் வராது. உங்களோட ப்ரொஃபஷனுக்கெல்லாம் எதுவுமே ஆக முடியாதபடி ஒரு கட்டமைப்பு வரட்டும் இனிமேலாவது அப்படிங்கிறது என்னோடய ஆசை. நான் ஒன்று சும்மா நான் வந்து யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா மக்களோட குரலாக இதை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். தப்பாக நினைக்க வேண்டாம். தயவுசெய்து இந்த இண்டஸ்ட்ரியை நல்ல நடிகைகளோடு வாழ வைங்க. நன்றி, வணக்கம்.